வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை வகைகள் எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். 3 விதமானது செஞ்சுருக்கோம். முதல்ல பார்த்திங்கன்னா பூரண கொழுக்கட்டை, இது ஒரு விதமாக ஒரு பூரணம் செஞ்சு பண்ணியிருக்கிறது. அடுத்து விநாயகருக்கு பிடிச்ச எள்ளு ஸ்டஃபிங் வச்ச ஒரு மோதகம், பிள்ளையார்பட்டி ஸ்பெஷல் கொழுக்கட்டை ஒன்று. இது 3 தான் இப்போ எப்படி செய்யலாங்கிறது பார்க்க போகிறோம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ முதல்ல பிள்ளையார்பட்டி ஸ்பெஷல் கொழுக்கட்டை செஞ்சிடலாம். அதுக்கு பாசிப்பருப்பு 1/4 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இதை கழுவக்கூடாது, ஒரு துணியில் தொடச்சிட்டு நீங்கள் இப்போ நல்லா வாசனை வர அளவுக்கு செவக்கணும். இந்த அளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு தட்டில் மாற்றி ஆற வச்சுருவோம். ஏன்னா இதை இப்போ நம்ம பொடியாக்க போகிறோம். இது தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் பச்சரிசி, அதாவது எடுத்துருக்கிற 1/4 கப்லேயே 2 கப் எடுத்துருக்கிறேன். பச்சரிசியும் நல்லா தொடச்சிடுங்க. தொடச்சிட்டு அதில் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுள்ள நம்ம பாசிப்பருப்பையும் இதிலையே சேர்த்துக்கோங்க. வறுத்த பாசிப்பருப்பு இது 2ஐயும் போட்டுட்டு நல்லா திருன்னு, அதாவது இட்லி ரவை பதத்துக்கு அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சக்கூடாது. அதாவது குருணை பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த குருணை அளவுக்கு நம்ம இந்த மாதிரி பொடியாக்கி எடுத்துக்கணும். இப்போ ஒரு குக்கர், சின்ன குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ வறுத்த அந்த குருணைகள், அதாவது பச்சரிசியும் பாசிப்பருப்பு குருணையை போட்டுட்டு நல்லா நம்ம ரவை கேசரிக்கு வறுப்போம் இல்லையா, தனித்தனியாக உதிரியாக வரணும். மிதமான தீயில் வச்சுட்டு இந்த மாதிரி உதிரியாக வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி செய்கிறப்ப நம்மளோட அந்த கொழுக்கட்டை நல்ல ஒரு மணமாக இருக்கும். இதில் இப்போ மொத்தமாக 3 கப் எடுத்துருக்குறோம். 2 கப் பச்சரிசி, 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு. ஸோ 2 பங்கு அளவுக்கு தண்ணி ஊற்றணும். 6 கப் அளவுக்கு இப்போ தண்ணி ஊற்ற போகிறேன். இதை நீங்கள் பேன்லேயே கூட வேக வைக்கலாம், டக்குன்னு வெந்துடும். பட் நமக்கு வேலை மற்ற வேலைகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறனால சட்டுன்னு வேலை முடியணுங்கிறதுக்காக இப்போ நான் குக்கரில் போட்டிருக்கேன். நல்லா வறுத்ததுக்கு அதுக்கும் இந்த தண்ணியை ஊற்றணும், நமக்கு கட்டிப்படாது. நல்லா கலந்துட்டு குக்கரை ஒரு மிதமான தீயில் வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இனிப்புனாலே கொஞ்சம் உப்பு போட்டால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மிதமான தீயில் ஜஸ்ட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டுருங்க. நல்லா வெந்து வந்துடும். இது வெந்துக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே இதுக்கு நம்ம வெள்ளைப்பாக வடிகட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு 3 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கிறேன். இந்த கொழுக்கட்டைக்கு இனிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை கரைச்சிட்டு நம்ம கல் மண் இல்லாத அளவுக்கு வடிகட்டி எடுத்துக்கலாம். என்னோடது நல்ல ஒரு வெல்லம் தான் அளவு, அதாவது உங்களுக்கு கல் மண் இருக்காது. பட் உங்களுக்கு செஞ்சு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ இதை வடிகட்டிக்கிறேன். இப்போது இது பாகுப்பதெல்லாம் உங்களுக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி வடித்து எடுத்ததுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கும் இந்த அளவுக்கு. இதே நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதுவே குக்கர்னால் உங்களுக்கு சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். இந்த அளவுக்கு இருக்கிறத ஒரு பேனுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம வடித்த வெள்ளை தண்ணி இருக்கு இல்லையா, அதோடைய ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காயும் சேர்த்துக்கோங்க. வெந்த இந்த பச்சரிசி, அந்த பாசிப்பருப்பு இதையும் கலவையும் இதில் சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சுக்கிட்டே நல்லா கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்ல ஒரு பதமாக நம்ம உருட்டுற அளவு மாவு பதத்துக்கு வரும். அந்த அளவுக்கு கிளறிக்கலாம். தீயை மட்டும் கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு கையில் கட்டைக்கரண்டியை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நடுவில் ஏதாவது கட்டிகள் இருந்தாலும் நல்லா ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு பேன்லேயே ஒட்டாத அளவுக்கு வரும். இதில் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். விருப்பப்பட்டால் கொஞ்சம் சுக்கு பொடி கூட சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி கலந்ததை ஆற வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உருட்டுற பதம் வந்துருச்சு. இப்போ ஆமா இருக்குது, அதாவது கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. பட் உங்களால் கை பொறுக்க முடியும்னா உருட்டிடுங்க. இந்த மாதிரி உருட்டினதை ஒரு வாழை இலை வச்சு அதுக்கு மேலே வச்சிங்கன்னா அதோட வேகிறப்ப அதோட வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். சூடாக இருக்கிற இட்லி கொப்பரையில் தான் நீங்கள் வைக்கணும். தண்ணி சூடாகிறதுக்கு முன்னாடி வைக்காதீங்க. கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். இது வெந்துக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே மற்ற வேலைகள் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். பூரண கொழுக்கட்டைக்கு 1/2 கப் அளவுக்கு கடலை பருப்பை நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்திங்கன்னா போதும். நல்லா இந்த மாதிரி வெந்து வந்துடும். இந்த வெந்த கடலை பருப்பு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வெந்தால் சரியாக இருக்கும். ரொம்ப குழன்னு வேகணும்னு அவசியம் கிடையாது. இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு நல்லா பொடியாக
நான் வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அடுத்து வந்து இதுக்கு வந்து வெல்லம் காய்ச்சணும். அதாவது அரை கப்புக்கு அரை கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இதையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபுல்லாக கரைச்சிட்டு வடிகட்டி மாற்றி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதுலேயே கடலைப்பருப்பு நம்ம அரைச்சதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேங்காய் உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ வந்து நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தேங்காய் சேர்த்துருக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு கடலைப்பருப்பு வேண்டாம் அப்படின்னா நல்லா இதே பாகுலேயே வந்து வெறும் தேங்காவை மட்டும் போட்டு கூட செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. வெறும் தேங்காய், வெல்லம், ஏலக்காய் பொடி போட்டு பண்ணாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் பூரணம். இந்த அளவுக்கு நல்லா திக்காக வர அளவுக்கு மிதமான தீயிலே கொண்டு வந்துடுங்க. ஆறுனதுக்கப்புறம் இன்னுமே நமக்கு உருட்டுற பதம் வந்துடும். இப்போ இந்த மாதிரி இருக்கிறப்பயே அடுத்து வந்து பூரண கொழுக்கட்டைக்கு மேல் மாவு நம்ம பிசையணும் இல்லையா, அதுக்கு வந்து தண்ணி நல்லா தளன்னு கொதிக்கணும். இது கொதிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம மாவு எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு நான் வீட்டில் அரைச்ச மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். ஏற்கனவே இது எப்படி அரைக்கணுங்கிற வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். விருப்பப்பட்டால் தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கடையில் வாங்கின இடியாப்பம் மாவு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக 1/2 கப்புக்கு அரை டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. அதிகமாக உப்பு சேர்க்க வேண்டாம். மாவு இந்த பிசையறதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொதிக்கிற தண்ணி மட்டும்தான் நீங்கள் சேர்க்கணும். இப்போ நல்லா கொதித்த தண்ணிகளை மேலே ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிசைய போகிறோம். அதாவது புது அரிசி அப்படின்னா 1 கப்பு அரிசிக்கு 1 கப்பு தண்ணி சரியாக இருக்கும். பழைய அரிசி மாவு அப்படின்னா 1 கப்புக்கு 1/2 கப் அளவுக்கு இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாகவே நீங்கள் வந்து அதாவது சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வர அளவுக்கு நம்ம பிசைய போகிறோம். சூடாக இருக்குங்கிறனால பிசைய முடியாது. கட்டைக்கரண்டியோட பின் பகுதியை வச்சு நீங்கள் நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிங்கனாலே நல்லா பிசைஞ்சு வந்துடும். ஓரளவு வெதுன்னு வந்ததுக்கு அப்புறமா ஒன்று சேர்த்து நீங்கள் கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி இதுவே கடையில் வாங்கினா நார்மல் அரிசி மாவில் செய்ய போகிறீங்க அப்படின்னா வெறும் வடைச்சட்டியில் வச்சு நல்லா கை பொறுக்கிற, அதாவது கை பிடிச்சா சூடு வரணும், அந்த அளவுக்கு நீங்கள் வறுத்தரணும். வறுத்ததுக்கு அப்புறமா இதே ப்ரொசீஜரில் நீங்கள் மாவு பிசையலாம். ஒன்ஸ் எப்படி மாவு கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மாவை உருட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் வந்து அழுத்தம் கொடுத்து சொப்பு செஞ்சிங்கன்னா விரிசல் வராமல் இருக்கணும். அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கணும். நீங்கள் கரெக்டான பக்குவத்தில் மாவு பிசைஞ்சிங்கன்னா நீங்கள் சொன்ன விதத்தை கேட்குற அளவுக்கு அழகாக வந்து மாவு வளைஞ்சு கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக சொப்பு செஞ்சாச்சு பாருங்கள். இந்த மாவு எந்த மாவை வச்சாலுமே நீங்கள் செய்யலாம். ஒன்லி தண்ணி வந்து சூடாக இருக்கணும். சூடான மாவை வச்சு தான் பிசையணும். இப்போ செஞ்ச பூரணத்தை வந்து உள்ளே வச்சுட்டு நம்ம பூரண கொழுக்கட்டை பாருங்கள் சட்டுன்னு ரெடி ஆகிடுச்சு. நிறைய மாவு பிசைஞ்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி மேலே கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ தடவிக்கிட்டிங்கன்னா மேல் மாவு வந்து அவ்வளோ சீக்கிரம் காயாது உங்களுக்கு. சப்போஸ் உங்கள்கிட்ட ஷேப் பண்ணுறது இல்லை, அச்சு இல்லை அப்படின்னா ஒரு வாழை இலையிலையோ இல்லை ஒரு பாலித்தீன் கவர் பட்டர் ஷீட்டில் எண்ணெய் தடவிட்டு மாவை வந்து நல்லா நைஸாக தேய்ச்சி கொடுத்துருங்க. தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் பூரணம் வச்சு அமுத்தி கொடுத்துடலாம். இதை கேரளாவில் இலை அடைன்னு கூட சொல்லுவாங்க. இப்படி இலையோடையே வேக வைப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட பக்கத்தில் இருக்கிற மாதிரி உங்கள்கிட்ட ப்ரெஸ்ஸு, அதாவது பூரண கொழுக்கட்டை ப்ரெஸ் வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட நீங்கள் வச்சு செஞ்சுக்கலாம். அது உங்களோட விருப்பம். அவ்வளோதான். நம்மளோட பூரண கொழுக்கட்டைகள் எல்லாத்தையுமே செஞ்சு நம்ம இப்போ வேக வச்சுக்கலாம். இது செய்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த கொழுக்கட்டையும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை ஒரு தட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்துகிட்டு பூரண கொழுக்கட்டையை நம்ம வேக வச்சுக்கலாம். நல்லா வந்து வாழை இலையில் வேக வைக்கிறப்ப உங்களுக்கு வாழை இலையோட மணத்தோடைய அந்த கொழுக்கட்டை அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இதுவும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 5 நிமிஷம் தான் உங்களுக்கு வேகணும். அடுத்து எள்ளு மோதகத்துக்கு 2 டேபிள் ஸ்பூன் கடலையை நான் வந்து வாசனை வர அளவுக்கு இதையும் செவக்க வறுத்துக்கலாம். வறுத்ததை ஒரு தட்டில் மாற்றி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துருக்குறேன். எந்த கலர் எள்ளாக இருந்தாலும் பரவாயில்ல, போட்டுட்டு நல்லா பொரிஞ்சு வரணும். எள்ளை பொறுத்த வரைக்கும் பொரிஞ்சாதான் அதோட மனம் நல்லாயிருக்கும். இதையும் அதே தட்டிலே மாற்றி எடுத்துட்டு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நெய்யில் நம்ம ஒரு அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா இந்த அளவுக்கு செவக்க வறுத்துட்டு இதை வந்து அதே தட்டிலே மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம இப்போ வறுத்த கடலை, எள்ளு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, இது 3ஐயும் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் திருன்னு வர அளவுக்கு அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக பவுடர் அரைக்கக்கூடாது. இதையும் ஒரு பவுலில் மாற்றிட்டு இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சா சரியாக இருக்கும்.
துருவின வறுத்த தேங்காவையும் போட்டுட்டு நல்லா ஈவனாக கலந்து கொடுத்துருங்க. இனிப்புக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கிறேன். நீங்கள் இனிப்புக்கு தகுந்த அளவுக்கு வெல்லம், சர்க்கரை இல்லாட்டி நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம எள்ளு மோதகத்துக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரெடி பண்ணி ஆரம்பிச்சிடலாம். இப்போ அதே மாதிரி தான் சொப்பு உங்களால் கையில் பண்ண முடியும் அப்படின்னா கையில் பண்ணிவிடுங்க. ரொம்ப ஈஸி தான். நீங்கள் உருட்டிட்டு சைடில் இருக்கிறதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும். வந்துட்டு இதை அப்படியே நம்ம பூரண கொழுக்கட்டைக்கு நம்ம அப்படியே அமுத்தி கொடுப்போம். இதுக்கு அப்படியே உருட்டிட வேண்டியதுதான். கொஞ்சம் நம்ம உருட்டுறப்ப புழக்கிற மாதிரி இருக்கும். பட் உருட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மோதகம் நல்ல ஒரு ஷேப்பாக வந்துடும். இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே பண்ணி எடுத்து வச்சுடுவோம். பிள்ளையார் சதுர்த்திக்கு கண்டிப்பாக நீங்கள் எள்ளில் ஒரு ஸ்டஃபிங்கில் ஏதாவது ஒன்று பண்ணணும். அது ரொம்ப விசேஷமானது. இப்போ கரெக்டாக நம்ம வேகிற டைம் பார்த்திங்கன்னா 5 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். அதுக்கு மேலே ரொம்ப நேரம் வேக வச்சிங்க அப்படின்னா ரப்பர் மாதிரி ஆகிடும் நம்மளோட அரிசி மாவு. ஸோ மேக்ஸிமம் 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா இந்த வாழை இலை மணத்தோடையே நம்மளோட 3 கொழுக்கட்டையும் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த 3 கொழுக்கட்டைகளையும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.